ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் அன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்திருக்குன்றத பாருங்க. எக்ஸாக்டா நம்மளோட S2ல தான் மார்க்கெட் அன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. நாம அதுவும் இல்லாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 400 மேல இருக்கும்போது தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரியும் 300க்கு கீழே இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் இருக்கும்போது இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே ப்ரீமியம் கரையிற வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நேற்று அதுதான் நடந்துருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹையிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 பாயிண்ட்டு கிட்ட ஃபாலே ஆச்சு. டவுன் சைடில் ஒரு 150 பாயிண்ட் ஸ்பாட் ஃபால் ஆச்சு. ப்ரீமியத்துலேயும் அதுக்கேற்ற சப்போர்ட் கிடைச்சது. அதனால தான் இந்த ஒரு மூமெண்ட் கிடைச்சது நேற்று வெள்ளிக்கிழமை. ஓகே, இன்னைக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். லெவல்ஸ் அதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றது ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,443, 23,334, 23,116, 23,006. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் கிடைக்கிற க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். அதனால இதுல அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகே, இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் வீக்கோட ஹை லோ இருக்கு, லாஸ்ட் மந்தோட ஹை லோ இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் இது. ப்ரீமியத்துல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 300க்கு மேல நின்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட். 300க்கு மேல நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ்ல ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. இல்லை அப்படின்னா 300 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆக தான் வாய்ப்பு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னாவே டவுன் சைடில் 150க்கு கீழே இருக்கணும். அந்த 150க்கு கீழே இருக்கும் போதும் ஒரு சின்ன ட்ரெண்ட் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி 100க்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டி மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்லையும் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 163 பாயிண்ட் இருக்கு. ஒரு ரீசனபிளான பாயிண்ட் தான், மோசமான பாயிண்ட் கிடையாது, ரீசனபிளான பாயிண்ட். மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரியான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பா இருக்கும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கு நாம கொடுக்குற லெவல்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். இதை தாண்டி ப்ரீமியத்தில் நாம என்னெல்லாம் லெவல்ஸ் மார்க் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டெய்லியுமே ஷேர் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.